ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம அரிசியை நல்லா கலஞ்சி வச்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்மதி ரைஸ் இப்போ வந்து வெந்நீர் கொதிச்சிட்ருக்கு. அதில் வந்து நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸை உள்ளே போட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 மணி நேரம் ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்மதி ரைஸை. இப்போ நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலரி விடுங்க, சாதம் உடஞ்சிடாமல் கலருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வெந்துட்டுருக்கு நேரத்தில் நம்ம வந்து காய்கறி கட் பண்ணிடலாம். கேப்சிகம், கேரட், பீன்ஸ், ஆனியன் நம்ம நறுக்கி வைக்கிறதுக்குள்ளே நம்ம சாதம் வந்து நல்லா வெந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது வந்து வெந்துட்டான்னு பார்க்கறதுக்கு வந்து ரைஸை வந்து அமுக்கி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது அது வந்து உடஞ்சிட்டுனா அது வந்து நல்லா வேவணும்னு அர்த்தம். நம்ம வந்து அமுக்கி பார்க்கும்போது அது வந்து உடையாமல் இருந்துச்சுன்னா அது நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேரட், கேப்சிகம், அடுத்து நம்ம பீன்ஸ் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அடி வந்து பிடிச்சிடாமல் நல்லா கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வெந்துடாமல் நம்ம வந்து எந்த ஒரு சாஸையுமே சேர்க்க போகிறதில்ல. ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் பொடி தான் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 4 பேருக்கு செய்கிறதுனால 2 பாக்கெட் சேர்த்துருக்கோம். நீங்கள் 2 பேருக்குனா 1 பாக்கெட்டே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா வேக வச்ச பாஸ்மதி ரைஸை உள்ளே சேர்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்லா உடஞ்சிடாமல் மெதுவாக கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.